நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்மணி 18 நாலேஜ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்னு செலக்ட் பண்ணால் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி சேஃபாக பேக்கப் எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டெஸ்க்டாப்னு இருக்கும். டெஸ்க்டாப்பில் எதாவது பேக்கப் உங்களது இருந்ததுன்னா அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் மியூசிக், வீடியோஸ், பிக்சர்ஸ், டாக்குமெண்ட்ஸ். இதிலெல்லாம் உங்கள் டேட்டா காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இதெல்லாம் டெலைட் ஆகும். அதனால் இதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க சேஃபாக. பேக்கப் எடுத்து வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும். திஸ் பிசி கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், விண்டோஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று போட்டிருக்கும். அதான் ஓஎஸ் ஃபைலு. அதை விட்டுட்டு இன்னொரு டிஸ்க் இருக்கும், செகண்ட் டிஸ்க்கு. அதில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அந்த விண்டோஸ் ஐக்கான் போட்டதில் தான் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் அதில் எதுவும் பேக்கப் எடுத்துடாதீங்க. செகண்டரி டிஸ்க் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சேஃபாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், விண்டோஸ் ஐக்கான் போட்டதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதனால் அதில் எதுவும் பேக்கப் எடுத்துறீங்க. அதேமாதிரி இதில் எது நீங்கள் டேட்டா காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் பேக்கப் எடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் ஓஎஸ் ஃபைலு. இதில் எல்லாம் நீங்கள் டேட்டாவே காப்பி பண்ணி வைக்கக்கூடாது. ஓஎஸ் மாற்றும் போது இது அழிஞ்சிரும். ஏன்னா இது ஃபார்மேட் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதனால் இதில் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் பூட் பண்ணுறதுனால தான் இது பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்னு சேஃபாக சொல்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் மூலமாக பென்ட்ரைவ் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணால் உங்கள் டேட்டாவும் டெலீட் ஆகாமல் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்லோவாக உங்கள் சிஸ்டம் ஒர்க் ஆகும், ஸ்டோரேஜ் அதிகமாக ஆக்சஸ் ஆகும். அதனால தான் டெலீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி சேஃபாக பேக்கப் எடுக்கிறதுன்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிட்டு எதனால் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ.